நேற்று 2 படம் பார்த்தேன் நேற்று. காலையில் ஃபஸ்ட்டு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் எதேர்ச்சியா நான் எப்போவுமே காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு எப்போவுமே காலைல எந்திரிச்ச உடனே ஒரு படம் பார்ப்பேன். அது அப்படி எதேர்ச்சியா நான் வந்து சும்மா ஓடிடி பிளாட்ஃபார்ம்குள்ள போய் நமக்கு என்ன தோணுதோ, எந்த எந்த ஸ்டில்லு பார்க்கணும்னு தோணுதோ, எந்த படம் பார்க்கணும்னு தோணுதோ, அந்த படத்தை அப்படியே ஓட்டி ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். அந்த படம் நம்மளை உள்ளே இழுத்துச்சுன்னா அந்த படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகும் அப்படின்ட்டு என்னோடய டெய்லி வழக்கமாக அதை வச்சுருப்பேன் நான். அப்படி நேற்று பார்த்த படம் வந்து ஒரு செவ்விந்தியர்கள் பற்றியான ஒரு படம் பார்த்தேன். பரி மை ஹார்ட் உடன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் கொடுத்த தாக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. நான் உடனே ஆஃபீஸுக்கு போய் என்னோடய டீம், என்னோடய அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட அந்த படத்தை பார்க்க சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த படம் பார்த்தோம். எல்லாம் என் அசிஸ்டன்ஸோடு சேர்ந்து அந்த படம் பார்த்தேன். ஏதோ தெரியல, சம்மந்தம் இல்லாமல் இந்த 2 படத்துக்குமான ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. 2 படங்களுமே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2 படங்களும் வெவ்வேறு வடிவமான போராட்ட வடிவங்களை முன்வைக்கிற படங்கள். இந்த மயிலாடு படத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இந்த படத்தோட தாக்கத்துலேருந்து பேசுறதுனால சொல்கிறேன். இது சரியா, இது தப்பா, இந்த முடிவு, இந்த 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 வடிவம், எளிய மக்களோட கடைசி ஆயுதம், எளிய மக்களோட கடைசி முடிவு, இதை இப்படி இப்படி முன்மொழியலாமா, இதை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான விவாதத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம். எனக்கு என்ன அப்படின்னா, என்கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு என்னோட உதவி இயக்குநர்கள் வந்து ரொம்ப காரசாரமான விவாதத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க என்னைய. ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு பயங்கர டிஸ்கஷன். ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த முடிவு சரியா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு இந்த படத்தோட முடிவில். பட் நான் என்ன பண்ணேன்னா, இந்த 2 படத்தையும் மண்டைக்குள்ள ஓட்டி ஓட்டி பார்த்தேன். பார்த்துக்கும்போது ஒரு மிகப்பெரிய தத்துவம், மிகப்பெரிய தத்துவமாக நிலைநிறுத்தப்படக்கூடிய, ரொம்ப நிலையானதுன்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று நம்மளை வந்து அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கும்போது, அது வந்து ஒரு ஒரு வடிவமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து அதை அது ஒரு பில்டிங்காக இருந்துச்சுன்னா அதை உடைக்கலாம். அது ஒரு கேட்டாக இருந்தால் உடச்சிட்டு திறக்கலாம். அது காற்று மாதிரி பரவிக்கிட்டு இருக்கும்போது, அது ஒரு பேர் இருளாக இருக்கும்போது அதை எப்படி வென்று எடுக்கிறது, அதை எப்படி திருத்துவது, அதை எப்படி மாற்றுவது, அதை எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. எல்லாத்தையுமே நான் தான் கொடுக்கணுமா, எல்லாத்தையுமே நான் தான் இழக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே என் அசிஸ்டன்ட் முன் வச்சாங்க. நம்ம ஏன் எல்லாத்தையும் இழக்கணும், அப்படி ஒரு முடிவு இந்த படம் வைக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு பேர் இருள் உன்னை சூழும் போது நீ ஒரு பெரு வெளிச்சத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுற. இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த படத்தை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சமாக தான் மயிலாடு படம் இருந்துச்சு.